ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வரப்போகிற ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பைக்கு இந்திய அணி தேர்வாகுது மட்டும் இல்லாமல் கோப்பையே வெல்லும். இப்போ ஆஸ்திரேலியா எதிரான டெஸ்ட் சீரீஸும் இந்திய அணி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முன்னாள் நட்சத்திர வீரர், ஒரு அதிரடி வீரர்னு சொல்லலாம், அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. கோப்பையே வெல்லும்னு சொல்லியிருக்காரு, உலகக்கோப்பை. அது என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ரொம்ப வலுவாக தான் இருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக ஒரு 6-7 வருஷமாக நல்ல ரெக்கார்டு இருக்கும்போது உண்மையாக அதிலே அவங்களோட குவாலிட்டி தெரியுது. இப்போ நடந்துகிட்டு இருக்க பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரே அவங்க வெல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி 2 வாட்டி ஃபைனல் போய் விட்டாங்க. 3வது வாட்டி கண்டிப்பாக இந்திய அணி ஃபைனல் போச்சுன்னா அவங்க விட மாட்டாங்க, கண்டிப்பாக கோப்பையை வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கே சாதகமாக பேசியிருக்கார் அஃப்ரிடி. எஸ், அவர் எதை வச்சு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு முதல் டெஸ்ட் போட்டியை சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. இப்போ சீரீஸை பார்த்தீங்கன்னா 1-0ன்னு சொல்லிட்டு முன்னிலையில் இருக்காங்க. இப்போ செகண்ட் டெஸ்ட் போட்டி வந்துட்டுருக்கு. ஆனால் அவர் நம்மளுக்கு ஆதரவாக பேசியிருக்குது கொஞ்சம் நல்லது தாங்க. ஏன்னா ஒரு பங்காளி, என்ன தான் நம்ம சண்டை இந்தியா பாகிஸ்தான் பெரிய மேட்சாக இருந்தாலும் நமக்கு ஆதரவாக பேசியிருக்காரு பாருங்க அஃப்ரிடி. அதுதான் நல்ல ஒரு கிரிக்கெட்டருங்க அவர். நமக்கு பேசியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்திய அணி உண்மையாக அது செயல் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆஸ்திரேலியா சீரீஸு 1 ஜெயிச்சிட்ருக்காங்க. இன்னும் 4ல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இன்னும் 3 ஜெயிச்சா மட்டும்தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கே இந்திய அணி போக முடியும், எந்த ஒரு டீமும் கம்பேரிசன் இல்லாமல். அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியம். இப்போ வேறு ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்தியா அணி பேட்டிங் கொஞ்சம் திணறி தான் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்க்கலாம். அது ஏன்னா பிங்க் பால்லும் போது ஆல்மோஸ்ட்டு பவுலிங்க்கு ஃபேவராக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், பிங்க் பால் டெஸ்ட் எப்படி இருக்கும் போட்டின்னு சொல்லிட்டு அது போய் பாருங்கள். எப்பவுமே மேக்ஸிமம் பவுலிங்க்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு பவுலிங் குவாலிட்டி இருக்குது, நம்மக்கிட்டே அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. அது நம்ம எப்படி இருந்தாலும் அவங்க என்ன ரன்னு நம்ம இந்திய அணி அடித்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி பால் போட்டால் மட்டும்தான் முடியும். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்று அவனுங்க அந்த சூழ்நிலையில் இருக்காங்க. அடுத்த வர ஒவ்வொரு போட்டியும் முக்கியமான போட்டி. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசி புள்ளிப்பேட்டியில் இந்திய அணி இப்போதைக்கு டெஸ்ட்டு புள்ளிப்பேட்டியில் முதல் இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் அடுத்த மேட்ச் தோத்தா நம்ம செகண்ட் வந்துடும். சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்கா கூட ஒரு போட்டி ஜெயிச்சதுனால அவங்க ஆல்ரெடி செகண்டில் இருக்காங்க. சப்போஸ் நம்ம தோத்தா கண்டிப்பாக நம்ம கீழே வந்துடும், அவங்க மேலே போயிடுவாங்க. ஏன்னா டாப் 2 டீம் மட்டும்தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். இப்போதைக்கு நம்மளும் சவுத் ஆஃப்ரிக்காவும் இருக்கோம். அது அப்படியே கண்டினியூ ஆனால் நம்மளும் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாண்டில் ஓவன் மைதானத்தில் ஃபைனல் நடக்கும். அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக எடுத்துக்க முடியாதுல, அவங்களும் ஒரு குவாலிட்டியான அணி தான். பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் ஜெயிக்கணுங்க. அப்ரிடி சொன்ன மாரி நீங்கள் சொல்லுங்கள். அப்ரிடி நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.